ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம 8th படிக்கும் போது நம்ம ஸ்கூல் பிரிச்சாங்கன்னு நினைக்கிறேன், கேர்ள்ஸ் பாய்ஸ். நம்ம 8th பொதுவாக பார்த்தீங்கன்னா 8th வரைக்கும் விளையாட்டு போக்கா இருக்கும். 9th தான் கொஞ்சம் கொஞ்சம் விவரம் தெரியும். அப்போ பிரிச்சு விட்டாங்களா. அதுக்கப்புறம் 9th 10th முடிச்சு 11th 12th வந்து 11th 12th கதையெல்லாம் தான் உங்களுக்கு தெரியும். எல்லாம் தெரியும். 12th முடிச்சு அடுத்தது காலேஜ், கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கோயம்புத்தூர்ல ஜாயின் பண்ணேன். காலேஜ் போகும்போது எல்லாத்தையுமே புது காலேஜ் எப்படி இருக்கும் அப்படிங்கும் போது கேர்ள்ஸ் அது ஒரு கோயம்புத்தூர்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் நாள் போறேன், காலேஜுக்குள்ள போறேன். கிளாஸ் ரூம்குள்ள இவங்க முன்னாடி சீனியர்ட்டி எல்லாம் தப்பிச்சு உள்ள போயிட்டு வந்தா உள்ள பார்த்தா கேர்ள்ஸே இல்லை, ஃபுல்லா பாய்ஸ். கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் போயிட்டுன்னு தெரிஞ்சு அப்ளை பண்ணோம், ஃபுல்லா பாய்ஸ். கொஞ்ச நேரம் கழிச்சு பக்கத்துல இருக்கிறவங்க ஜி இன்னும் கேர்ள்ஸே இல்லை. அவன் ஏன்டா இவன் வேலையை உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டாங்க. என்ன அப்படின்னு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் பாய்ஸ் மட்டும் தான், மற்ற டிபார்ட்மெண்ட் எல்லாம் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் போயிட்டு. ஆனா பாவிகளா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தா வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நினைச்சேன். நம்மளாம் படிக்கும்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்பதான் பூமாச்சு, எடுத்துட்டேன். அடுத்தது அவன் ஒரு ஆறுதலா ஒன்று சொன்னான், கவலைப்படாத, தமிழ் இங்கிலீஷ் வந்து கம்பைன் கிளாஸ் வைப்பாங்க, மற்ற டிபார்ட்மெண்ட்டோட தான் வைப்பாங்க, ஏதோ டிபார்ட்மெண்ட் நம்மளுக்கு வரும் அப்படின்னு. சரி வரட்டுண்டா, எப்படி இருந்தாலும் இந்த காலேஜில் நம்ம படிக்க போறதில்ல, டீச்சர் ட்ரைனிங் தான் போக போறோம், ஒரு 3 மாசம் இருப்போம், அதுக்குள்ள ஒரு 3 கிளாஸாவது வராது அப்படிங்கிற நம்பிக்கையில காலேஜ் போயிட்டே இருந்தோம். அவசரம். ஆமா. ஒரு மாசம் கழிச்சு மறுபடியும் அவங்க கேட்டேன், டேய் எங்கடா கிளாஸே வைக்கல அப்படின்னு கேட்டேன். டேய் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் தமிழ் இங்கிலீஷ் கிடையாது, அதுலயும் மண்ணெண்ணி போட்டீங்களா, போய் தொலையுது. கேம்பஸ்குள்ள சுத்தலாம்ல, அதை யார் கேட்க போறது. இப்ப கேம்பஸ்குள்ள சுத்தினா எது ஃபர்ஸ்ட் இயர், எது செகண்ட் இயர், எது தேர்ட் இயர், எங்கேயாவது பண்ணி தேர்ட் இயர்க்காரங்க வந்து ஏற்கனவே அவங்க ஃபர்ஸ்ட் இயர் கிடைச்சாலே வச்சு செய்வாங்க. அதனால கம்முன்னு இருந்தாச்சு. அப்புறம் டீச்சர் ட்ரைனிங் கிடைச்சிருச்சு. எங்க செட்டில் தான் வந்து சென்னையில் ஃபர்ஸ்ட் சென்னையில் கூப்பிட்டு அந்தந்த இன்ஸ்டியூட்லேயே அப்ளை பண்ணி வாங்கிக்குவோம். எங்க செட்டில் தான் சென்னை போனோம் கவுன்சிலிங் போனால் அங்கே எல்லாரும் அவங்கவுங்க எடுத்துட்டு இருக்காங்க. எனக்கு கோயம்புத்தூர் சீட் இல்லை, ஈரோடு இல்லை, சேலம் இருக்குது. உத்தம சோழபுரம், கங்கவள்ளி எது வேணும் அப்படின்னு கேட்டாங்க. உத்தம சோழபுரம் நம்ம செட் ஆகாது, அதுல நமக்கு கங்கவள்ளி பேரே கங்கவள்ளி போட்டுக்கங்க. வெளியே வந்தாச்சு எல்லாம் ஒருத்தனோட, எனக்கு ஈரோடு கிடைச்சிச்சு, எனக்கு நாமக்கல் கிடைச்சிச்சு, சேலம் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. நான் சேலம் கங்கவள்ளி. இந்த காலேஜ்ல ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே ஒருத்தவங்க அதை எதுக்குடா எடுத்த அப்படின்னு. ஏன்டா பாய்ஸ் இன்ஸ்டியூட், தமிழ்நாட்டிலேயே மொத்தம் 4 பாய்ஸ் இன்ஸ்டியூட் தான் இருக்கு. அதுல கங்கவள்ளி எடுத்துக்கண்டா ஒன்றும் பண்ண முடியாது. 2 வருஷம் அங்கெல்லாம் படிச்சேன். இப்ப 2 வருஷம் படிச்சுட்டு நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, எக்கனாமிக்ஸ் மேக்ஸ் குரூப் 2008 மேரேஜ். ஒய்ஃப் பேர் லட்சுமி பிரியா. பையன் 11 படிக்கிறா, பாப்பா 8. லவ் மேரேஜ் தான், அது ஒரு லாங் ஸ்டோரி. இல்ல அன்கண்டிஷனல் லவ். வரவே நைட் கூட வார மாதிரி படம் பார்த்துட்டு வந்தோம். கார்மெண்ட்ஸ் வச்சிருக்கிறோம். 12th பாஸ், அதுக்கப்புறம் படிக்கிற வாய்ப்பு கிடைக்கல.
மார்க்ல இப்ப கேட்டாங்க சொல்லி அந்த மார்க் கேக்குதா மார்க் கேக்குது நார்மல் செஞ்சுக்கிறோம். சின்னதாக ஒரு பிசினஸ் போயிட்டு இருக்கு. சின்னது ராயல் இருக்குது. இப்போ ரெண்டாவது வீடு ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்குது. டுவெல்த் படிக்கும் போதே கல்யாணம் பண்ணிட்டோம். சம்சார் உங்களுக்கெல்லாம் எப்படி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிடைச்சிக்கிறான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் பரம்பொருள் எனக்கு ரொம்ப சூப்பரான ஒய்ஃப். அதாவது இந்த மாதிரி அப்புறம் சொல்றேன். ஒரு சேஃபான பதில் சொல்லிட்டாங்க. அவங்க எங்க பார்த்தாங்க அப்படியே இதுக்கு Good morning. என் பேர் சேதுராமன், மேக்ஸ் எக்கனாமிக் குரூப்பு. நான் வந்து இப்போ ஆக்சிஸ் பேங்க்கில் சென்ட்ரல் ஹெட்டாக இருக்கேன் திருப்பூரில் எஸ்எம்இ டிவிஷன்ஸ் லோன்ஸ் டிவிஷனில். ஒய்ஃப் நேம் வந்து ரோகிணி. 2013 மேரேஜ் ஆச்சு. ஒரு பையன் 7th படிக்கிறான் இங்கே ஏவிபியில். ஸோ தட்ஸ் ஆர். ஸோ ஸ்கூல் காலேஜ் வந்து யூஜி வந்து மகாராஜா ஆர்ட்ஸில் பண்ணேன். பிஜி வந்து பிஹெச்சியில் எம்எஸ்டபிள்யூ முடிச்சுட்டு சென்னையில் ஒரு 7 இயர்ஸ் இருந்தேன். அப்படியே ட்ராவல் பண்ணி ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசி, ஸோ அப்புறம் ஆக்சிஸ் பேங்க்கில் ஒரு 8 இயர்ஸாக இருக்கேன். ஈரோட்லேருந்து. நேட்டிவ் அவினேஷன் தான். ஸோ செட்டில்டு அவினேஷன் தான். சாப்பாடு அதிகமாக சுட்டு சாப்பிட்டு சொல்றான். நண்பர்களே, இன்னைக்கு ஒரு பிறந்த நாள். ஆக்சுவலாக அது ஒரு எனக்கு மறக்க முடியாத பிறந்தநாளாக இருந்தது. ஏன்னா ஸ்கூல் படிக்கும்போது தம்பி உனக்கு மறக்க முடியாது. சைல்ட்ஹுட்டாக இருக்கும்போது ஸ்கூல்ஸில் செலிப்ரேட் பண்ணியிருக்கேன் சின்ன வயசில். அப்புறம் 11th 12th அந்த அளவுக்கு நம்ம செலிப்ரேட் பண்ணியிருக்க மாட்டோம். காலேஜில் ஃப்ரெண்ட்ஸ், கேர்ள் ஃப்ரெண்ட்ஸு, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட செலிப்ரேட் பண்ணது ஒரு மாதிரி இருந்து. மேரேஜ்க்கு அப்புறம் ஒய்ஃப் வந்து காலேஜில் எத்தனை கேர்ள் ஃப்ரெண்ட் அதெல்லாம் ஸோ அதனால் இது வந்து எனக்கு ரொம்ப மெமரபிளாக இருக்கு. வீட்லேயே வந்து சொல்லி அனுப்பிச்சாங்க. எனக்கு ரொம்ப ஒரு இது. அதனால் அவங்களே வந்து வேலையாக போயிட்டு லேட்டாக வாங்கிட்டாங்க. அதனால் நல்ல விஷயம். ஸோ தட்ஸ் ஆல். சொல்லணும்னு அவசியம் கிடையாது. எல்லாமே சரிதான் சொல்றேன். சம்சார் பேர் வந்து 16 பேர். 2 பசங்க. ஒருத்தர் 10th படிக்கிறான், ஒரு 7th படிக்கிறான். அப்புறம் வேற என்ன சொல்றது? பிசினஸ் வந்து இங்கே தான் முன்னாடியே தான் கடை இருக்குது. ஹோல்சேல் கடை. முன்னாடி அந்த மாதிரி பின்னாடி தான் கடை இருக்குது. லோக்கல் தான், அவினாஷ் தான். பிறந்ததெல்லாம் வந்து ஒரு கவிஞர் கண்ணதாசன் பிறந்த ஒரு யாருக்காச்சும் தெரியுமா? சொந்த ஊர் வந்து காரைக்குடி. பால்வாடியிலேருந்து +2 தான் படித்தேன். +2 வரைக்கும் வந்து இங்கே தான் படித்தேன். என் கூட பால்வாடியிலேருந்து படித்தவங்க யாருமே இல்லை. ஆனால் நம்மளோட தங்கச்சின்னு ஒரு புள்ள படிச்சு தெரியுமா? அந்த புள்ள வந்து பால்வாடியிலேருந்து பால்வாடியில் ஒன்றாவது இருக்குது. அந்த பிள்ளைங்க தான் இருக்குது. வேற யாரும் கூட படிச்சது இல்லை. மற்ற எல்லாமே 6th 7th பசங்க சந்தர்ஷன் சர்தார்
பேர் சுதாமணி ஸ்கூல் கம்பெனி வச்சிருக்கேன் கவர்மெண்ட் டீச்சர் தான் எல்லாம் லைட் கல்யாணம் பண்ணவங்க வீட்டுக்காரர் என்ன பண்றாரு? எல்லாரும் அமைதியா இருந்தா சொல்றது கேட்கும். அதனால மைக் எடுத்துட்டாங்க, எல்லாரும் அமைதியா ஒரு பாட்டு பாடு. அமைதியா இருக்காம அவங்க என்ன சொன்னாலும் கேட்கு. ஏன்னா அதனால அண்ணா வெயில் அடிக்குதுன்னா கொஞ்சம் தள்ளி உட்காந்துங்க. வெயில் அடிச்சதுன்னா வெயில் அடிக்கா உங்களுக்கு. ஆனால் கதிரண்ணா நீங்கள் கொஞ்சம் பின்னாடி போகலாம், வெயில் அடிக்குது உங்களுக்கு. நான் சேதண்ணா கொஞ்சம் பின்னாடி, நான் கொஞ்சம் பின்னாடி, நான் சேர் கொஞ்சம் கூட பின்னாடி போடுங்க. ஏன்னா வெயில் அடிக்குதா உங்களுக்கு.